இது பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டா 2 டேஸ் பேக் தான் நம்ம வீடியோஸ்க்காக நான் வந்து மைக் ஆர்டர் போட்டிருந்தேன். அத தான் நம்ம இப்போ அன்பாக்ஸ் பண்ணிட்டுருக்கோம். இது எந்த பிராண்டோடைய மைக்ன்னு பார்த்தீங்கன்னா, கிரெனாரியோ ஒயர்லெஸ் மைக்ரோஃபோனு. இது வந்து சிங்கிள் சேனல் மைக்கு. நம்மளுக்கு டெலிவரி பாக்ஸில் ரிசீவ் ஆன ஐட்டம்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா, சார்ஜிங் கேபிளு, அப்புறம் ஒயர்லெஸ் அடாப்டர் ஒன்று, அப்புறம் மைக்கு கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா ஸ்பேராக பார்த்தீங்கன்னா மைக் உடைய ஸ்பாஞ்ச் ஒன்று கொடுத்துருக்காங்க. த்ரீ லெவல் ஆஃப் நாய்ஸ் கேன்சலேஷன் நம்ம எப்படி ஆப்ரேட் பண்ணோம்னா, இங்கே பாருங்க பின்னாடி பட்டன் இருக்கா, அந்த பட்டனை ஒரு ப்ரெஸ் பண்ணோம்னா இன்னொரு ப்ரெஸ்ஸு. ஸோ இப்போது ஃபஸ்ட்டு கேன்சலேஷன் மோட் அப்படின்னா நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து ஒரு சிம்பிளான மெத்தடில் இருக்குது. இப்போ செகண்ட் டைம் ப்ரெஸ் பண்ணுறேன், 2 டைம்ஸ். ஸோ இப்போ ஒரு மீடியமான நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்குது. அதே இப்போ நான் இன்னொரு கிளிக் பண்ணும்போது மேக்ஸிமம் தேர்ட் லெவல் ஆஃப் நாய்ஸ் கேன்சலேஷன் போயிடும். 1 2 3 பார்த்தீங்கன்னா இப்போ மேக்ஸிமம் லெவல் ஆஃப் நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்குது. ஸோ விண்டு வெளியில் இந்த அவுட்டோரில் இருக்கும்போது அந்த மாதிரி இடத்துலலாம் பார்த்தோம்னா நாய்ஸ் கேன்சலேஷன் பெஸ்ட்டாக ஒர்க் ஆகும்னு போட்டிருக்காங்க. ஸோ இப்போது என்னுடைய மைக் எல்லாமே மொபைல் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ ஆக்சுவலாக நம்மளுடைய வாய்ஸு இந்த மைக்கை கனெக்ட் பண்ணி நம்மளுடைய வாய்ஸ் எவ்வளோ கிளாரிட்டியாக ஹெச்டியாக இருக்கோ பாருங்கள். அதுவே இந்த மைக் இல்லாமல் நான் ஒரு வாட்டி என்னுடைய வாய்ஸு அப்படியே எதுவுமே கனெக்ஷன் பண்ணாமல் ஃபோனில் வீடியோ ரெக்கார்ட் எடுத்து அப்படியே காட்டுற பாருங்கள். அப்போ எப்படி இருக்குது டிஃப்ரென்ஸ் பாருங்கள். ஜஸ்ட் சரி. இப்போ பார்த்தீங்களாண்ணா மைக் வந்து கனெக்ஷனு மொபைலுக்கு டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு சைடில் வச்சிட்டேன். இப்போ பாருங்கள், இப்போ நம்மளுடைய வாய்ஸ் எப்படி இருக்குது. அதுவே மைக்கு மொபைலுக்கு கனெக்ட் பண்ணி அந்த மைக்கில் நான் பேசும்போது என்னுடைய வாய்ஸ் எவ்வளோ கிளாரிட்டியாக இருக்க பாருங்கள். அதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் 800க்கு ஒர்த்தானா ஓகே ப்ராடக்ட் தான் அது. இனிஷியலாக நீங்கள் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, இல்லை விளாக் பண்ண போகிறீங்க, ஒரு கண்டென்ட் க்ரியேட் பண்ண போகிறீங்கன்னா போதும். எனக்கு தெரிஞ்சு இந்த 800 ருபீஸான இந்த ப்ராடக்டே ஒர்த்தானது தான். நீங்கள் வந்து அப்படியே இனிஷியலாக க்ரோத் ஆகும்போது மட்டும் நீங்கள் அந்த ரேஞ்சுக்கு தகுந்தப்போல் வாங்கிட்டாலே போதும். இப்போ இனிஷியலாக இதுவே ஓகேயான ப்ராடக்ட்.